ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். தோரம்பருப்பு சாம்பார், சிறுபருப்பு சாம்பார்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பச்சை பயிரை நான் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு இதை ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இன்னும் நல்லா 3 தண்ணிக்கு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ குக்கரில் வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அதாவது சாம்பார் நம்ம எப்பவும் வைக்கிற யூஷுவல் சாம்பார் தான், ஆனால் தோரம்பருப்புக்கு பதில் பச்சை பயிறு சேர்க்குறோம். நல்லா ஒரு 3 to 4 விசில் வச்சுட்டு இதை கடைஞ்சிட்டு அப்படியே சாம்பார் தாளிக்கிற மாதிரி தாளிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான டிஷ் இது. தோரம்பருப்பு சாம்பாரை விட இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. இப்போ இதில் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோமோ சமையல் எண்ணெய் அது ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா வேகிறதுக்காக. ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு. கொஞ்சம் இந்த பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெயும் உப்பும் சேர்ப்போம். நம்ம இதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ விசில் வச்சிடலாம். இது சாதத்துக்கு, டிஃபனுக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். விசில் வச்சாச்சு. இப்போ 3லேருந்து 4 விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குக்கர் விசில் வந்துச்சு. ஒரு 2 விசிலும் இன்னொரு விசில் வந்த பிறகு நம்ம இது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்குள்ளே சாம்பாருக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, அப்புறம் வெந்தயம், சீரகம், தாளிப்பு வடகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாம் நம்ம சாம்பாருக்கு தாளிக்கக்கூடிய யூஷுவல் ஐட்டம்ஸு. இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டோன்னு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயம், ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கோம். இது கூடயும் லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், சாம்பாருக்கு எப்போவுமே பெருங்காயம் கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துட்டா வாசமாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம். அந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இருத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் 3 வாட்டி கரைச்சி சேர்த்துட்டு போகிறேன். சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா 3 வாட்டி புளி தண்ணியை கரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இல்லை 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, ஏற்கனவே உப்பு நம்ம பருப்பில் சேர்த்துருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பச்சை வாசனை, புளி தண்ணியோட இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். வந்த பிறகு நம்ம வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருந்த இந்த பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிச்ச பிறகு, 5 to 10 நிமிஷத்துக்கு கொதிச்ச பிறகு இந்த பச்சை பயிறு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து கடைஞ்சி விட்டுட்டு அதையும் சேர்த்து கொதிக்க வச்சிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா கடைஞ்சி கொடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் எடுத்து அப்படியே சேர்க்க போகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு எப்படி ஊற்றணுன்றதை காட்டிடுறேன். இது மாதிரி ஊற்றணும். நான் எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புளி தண்ணி எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான நம்மளோட
பச்சை பயிறு சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நல்லா கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி இருந்தால் தூவி இறக்கிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் போடலை. உங்ககிட்ட இருந்தால் கொத்தமல்லி மட்டும் லேசாக தூவிட்டு இறக்கிட்டிங்களா நம்மளோட சூப்பரான பச்சை பயிறு சாம்பார் ரெடி. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.